அன்புக்குரிய சகோதர சகோதரர்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற அன்பின் வாழ்த்துதலோடு கூட இன்றைய தினத்திலே நம்ம பார்க்க போகிற பாடம் மெல்லிய பஞ்சு, ஆங்கிலத்தில் லினன் என்று சொல்வார்கள். மெல்லிய பஞ்சு நூல் லினன் என்று சொல்வார்கள். இந்த மெல்லிய பஞ்சை குறித்து நம்முடைய தேவன் அநேக இடங்களில் பேசியிருக்கிறார். நமக்கு நல்லா தெரியும். ஆசாரிப்பு கூடாரத்தை கட்டுவதற்கு தேவன் ஜனங்களிடம் காணிக்கையாக என்ன கேட்கும்போது இந்த மெல்லிய பஞ்சு நூலை அவர் கேட்குறார். அது மட்டும் இல்லை, ஆசாரிப்பு கூடாரத்தை கட்டுவதற்கு இந்த மெல்லிய பஞ்சும் அங்கே என்ன பண்ணப்படுதுன்னா அங்கே உபயோகப்படுத்தப்பட்டிருக்குது. இந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் 3 வாசல்களாகட்டும், சுற்றி இருக்க பிரகாரமாகட்டும் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மெல்லிய பஞ்சினால் தான் அது அங்கே செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அதோடைய மேற்கூரைகளும் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா இந்த மெல்லிய பஞ்சினால் செய்யப்பட்டிருக்குது. பிரதான ஆசாரியன் அணியக்கூடிய வஸ்திரங்கள், ஏபோத்து, அந்த இடைக்கச்சை எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மெல்லிய பஞ்சு அங்கே உபயோகப்படுத்தப்பட்டிருக்குது. மெல்லிய வஸ்திரம்னு சொல்லக்கூடிய அந்த லெனன் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. இது மட்டுமல்ல, இந்த மெல்லிய வஸ்திரம் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப பரிச்சயமான வசனம் இருக்குது. நாம் உடன்படிக்கை எடுக்கும்போது இந்த மெல்லிய வஸ்திரம் நமக்கு கொடுக்கப்படுது. எந்த வசனம் ஞாபகம் இருக்குங்களா? வெளிப்படுத்தல் 19:7 நாம் ஞானஸ்தானம் எடுக்கும்போது ஒரு மெல்லிய வஸ்திரம் நமக்கு கொடுக்கப்படுது. கொஞ்சம் பாடத்தை கொஞ்சம் கவனிங்க. இந்த மெல்லிய வஸ்திரம் கொடுக்கப்படுது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடுவோம். ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். சொல்லிட்டு வாசிக்கலாம். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. நல்லா புரிஞ்சுக்குங்க. நாம் அனைவரும் உடன்படிக்கை எடுக்கும் போது நமக்கு ஒரு வஸ்திரம் கொடுக்கப்படுது. என்ன வஸ்திரமா? மெல்லிய வஸ்திரம் கொடுக்கப்படுது. அது ஆங்கிலத்தில் என்னன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஃபைன் லினன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த மெல்லிய வஸ்திரத்தை நம்ம எல்லாருமே வாங்கியிருக்கோமா? எல்லாரும் வாங்கியிருக்கோமா? எல்லாருமே அந்த மெல்லிய வஸ்திரத்தை வாங்கியிருக்கோம். அந்த மெல்லிய வஸ்திரத்தை நம்ம அநேக மொழிபெயர்ப்பில் படிக்கும்போது நிறைய காரியங்கள் சொல்லப்படுது. NLTன்ற ஒரு மொழிபெயர்ப்பில் அந்த மெல்லிய வஸ்திரத்துக்கு என்ன விளக்கம் பாருங்கள். ஆங்கிலத்தில் வாசிங்க சிஸ்டர். She has been given the finest of pure white linen to wear, for the fine linen represents the good deeds of God's holy people. மற்ற மொழிபெயர்ப்புகள் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அந்த மெல்லிய வஸ்திரம் என்பது பரிசுத்தவான்களுடைய நீதி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் NLTயில் வாசிக்கும் போது அது என்ன சொல்லப்படுதுன்னா, அந்த பரிசுத்தமான வஸ்திரம்னு சொல்லப்படுதுல, அது எதை அடையாளப்படுத்துதுன்னு பார்த்தீங்கன்னா குட் என்னமா டீட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த குட் டீட்ஸ்னால் என்னங்க? நல்ல நல்ல காரியங்கள். அப்போ நாம் எல்லாருமே உடன்படிக்கை எடுக்கும்போது நமக்கு நல்ல காரியங்களை கொடுத்துருக்காரா? என்ன நல்ல காரியத்தை கொடுத்துருக்காரு அவரு? என்ன நல்ல காரியத்தை கொடுத்துருக்காருங்க? நம்ம எல்லாருமே உடன்படிக்கை எடுத்துருக்கோம். உடன்படிக்கை எடுக்கும்போது நம்ம எல்லாத்துக்குமே நல்ல காரியத்தை ஒன்று கொடுத்துருக்காரா? என்ன நல்ல காரியம்? பரிசுத்தமான வாழ்க்கையை கொடுத்துருக்காரா? பரிசுத்த ஆவியை கொடுத்துருக்காரா? சரி, ஓகே. வேற புது சிருஷ்டியை கொடுத்துருக்காரு. சரி, ஓகே. இந்த குட் டீட்ஸோடைய மீனிங் பார்க்கலாம். பாருங்க, ஆங்கிலத்தில் ஒரு டைம் அப்படியே ஸ்லோவாக வாசிக்க சிஸ்டம். A good deed refers to an action that is kind, helpful or beneficial to others, often done without the expectation of reward or recognition. It is a positive act of kindness intended to improve the lives of others or the community. பாருங்க, நாம் அனைவரும் உடன்படிக்கை எடுக்கும்போது ஒரு மெல்லிய வஸ்திரம் கொடுக்கப்படுது, ஃபைன் லினன் கொடுக்கப்படுது. அந்த ஃபைன் லினனுக்கு அனதர் மொழிபெயர்ப்பில் பார்க்கும்போது குட் டீட்ஸ்னு சொல்லப்படுது. அந்த குட் டீட்ஸ் என்னன்னு பார்க்கும்போது பாருங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அது ஒரு செயல், ஒரு நல்ல செயல். ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும், ஒரு நல்ல செயல், கிரியை அப்படின்னு எடுத்துக்கணும். என்னவா? வாய்ப்பேச்சல்ல, பரிசுத்தம் வாங்கிட்டோம் எல்லாம் பண்ணிட்டோம்ல, அது ஒரு கிரியை. அந்த கிரியை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கைண்டு, உதவி, ஹெல்ப்ஃபுல், பெனிஃபிட் டு அதர்ஸ், மற்றவங்களுக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல்
எந்த விதமான ஒரு பதவி, அதாவது ஒரு ரிவார்டு, ஒரு என்ன சொல்கிறாங்க, ஒரு பரிசுத்தை எதிர்பார்க்காம, ஒரு ரெகக்னேஷன் எதிர்பார்க்காம, ஒரு பரிசுத்தமான சிந்தனையோடு எப்படியா மற்றவங்களுக்காகவும் ஒரு கம்யூனிட்டியை, ஒரு சமுதாயத்தையே டெவலப் பண்ணுற கிரியை தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெல்லிய வஸ்திரம். இப்போ இந்த மெல்லிய வஸ்திரத்தை வாங்கியிருக்கோமா? இந்த மெல்லிய வஸ்திரத்தை வாங்கியிருக்கோமா? ஒரு நல்ல கிரியையை நம்ம வாங்கியிருக்கோமான்னு என்ன பண்ணோம், நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அதைத்தான் தமிழில் நல்ல செயல் என்பது மற்றவர்களுக்கு அன்பான, உதவிகரமான அல்லது நன்மை பயக்கும் ஒரு செயலை குறிக்குது, பேச்சை இல்லை, ஒரு செயலை குறிக்குது. இது பெரும்பாலும் வெகுமதி அல்லது அங்கீகாரத்தை எதிர்பார்க்காமல் செயல்படுகிறது. இது மற்றவர்களுக்கு அல்லது ஒரு சமுதாயத்தினுடைய வாழ்க்கையை மேம்படுத்தும் நோக்கில் ஒரு நேர்மையான ஒரு கருணை செயலாகும்ன்றார். அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், நாம் அனைவருமே உடன்படிக்கை எடுத்தவங்க. உடன்படிக்கை எடுக்கும்போது தேவன் நம்மகிட்ட ஒரு மெல்லிய வஸ்திரத்தை கொடுத்துருக்கார். அந்த மெல்லிய வஸ்திரம் என்ன, பரிசுத்தவான்களுடைய நீதி நம்ம வாசிக்கிறோம். ஆனால் இன்னும் போய் பார்க்கும்போது அது தேவனிடத்தில் வரக்கூடிய ஒரு கிரியை. அந்த கிரியைக்கு இவ்வளோ விளக்கம் பார்த்துட்டோம். அது ஒரு தன்னலமற்றமான ஒரு கிரியை, அது அன்போடு மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு காரியமாக இருக்குது. மீண்டுமாக பாருங்கள், நம்ம உலகத்தில் சொல்லுவாங்க பார்ட்னர்ஷிப் டீடுன்னு சொல்லுவாங்கள்ல, அக்ரிமெண்ட் டீடுன்னு சொல்லுவாங்க. டீடுனாவே ஒரு ஒப்பந்தம். அப்போ தேவன் நம்மோடு என்ன பண்ணி உடன்படிக்கை இருக்கும்போது நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ஒப்பந்தம் பண்ணியிருக்கோம். அப்போ பாருங்கள், நிறைய அர்த்தங்களை நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்போ இந்த நாளில் கூட நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மெல்லிய வஸ்திரம், லினன் அப்படின்னு சொல்லும்போது இதோடைய ஆதாரம் என்ன, இது எங்கிருந்து வருது, ஏன் தேவன் மெல்லிய வஸ்திரத்தை, அந்த லினனை தேர்ந்தெடுத்தார், அதோடைய ஆர்ஜின் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். பாருங்கள், வாசிக்கலாம். யாத்ராகமும் 26ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். இளநீல நூலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாகுமாகிய இவற்றால் சித்திர தையல் வேலையான ஒரு தொங்கு குதிரையும் கூடாரத்தின் வாசலுக்கு உண்டாக்கி. பாருங்க, இளநூல், இரத்தாம்பரம், சிவப்பு எல்லாமே நமக்கு தெரியும். ஆனால் மெல்லிய பஞ்சு, லினன். அப்போ இது எல்லாமே வர்றதுக்கு எது, சிகப்பு, இரத்தாம்பரம், இளநீலம், இது எல்லாமே வருவதுக்கு முதலாவது என்ன தேவை, பஞ்சு, லினன் தேவை. அந்த லினன் பஞ்சை எடுத்து தான் அதில் தான் சிகப்பு சாயம் பூசுவாங்க, அதில் தான் இரத்தாம்பரத்தை பூசுவாங்க, அதில் தான் என்ன பண்ணுவாங்க, இளநீலத்தை பூசுவாங்க. இது எல்லாத்துக்கும் நமக்கு ஆவிக்குரிய அர்த்தம் நமக்கு தெரியும். இளநீலம் எதை குறிக்குது, இரத்தாம்பரம் எதை குறிக்குது, சிவப்பு எதை அடையாளப்படுத்துது, எல்லாமே நமக்கு நல்லா தெரியும். விசுவாசத்தை அடையாளப்படுத்தும், அது வாக்குத்தத்தத்தை அடையாளப்படுத்தும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட ஈடுபலி அடையாளப்படுத்தும் இதெல்லாம். ஆனால் இதுக்குள்ளே எல்லாமே இந்த பஞ்சுன்றது என்ன இருக்குங்க, இதுதான் ஆதாரம், இதுதான் அடிப்படை. இதில் தான் விசுவாசம், இதில் தான் என்னவா இருக்குது, நம்முடைய வாக்குத்தத்தங்கள் அடங்கி இருக்குது. இதில் தான் நம்ம என்ன ஏற்பட போகிறோம்னா அந்த விசுவாசத்தில், அந்த ஈடுபலியில் நம்ம வளர போகிறோம்னு பார்க்குறோம். அப்போ இதோடைய ஆரம்பம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சு. இந்த பஞ்சில் என்ன பதில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த பஞ்சு எப்படி வருது, மெல்லிய பஞ்சுன்னு சொல்லிக்கால, லினன்னு சொல்லிக்கால. அப்போ அந்த லினனுடைய ஒரு மெத்தடையும் புது சிஸ்டருடைய மெத்தடையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா நமக்குள்ளே அந்த கிரியைன்னு சொல்லப்பட்டது இருக்குதா, நமக்குள்ளே அந்த கிரியை இருக்குதா, ரொம்ப முக்கியம். இந்த பஞ்சு எப்படிங்க, மெல்லிய பஞ்சு எதுலேருந்து வரும், பஞ்சு எதுலேருந்து வருங்க, காட்டன்லேருந்து வரும், செடி காட்டன்லேருந்து வரும். ஆனால் நம்ம பார்க்குற இந்த லினன் கிளாத்து அது காட்டன் செடியிலேருந்து வருமானு கேட்டிங்கன்னா காட்டன் செடியிலேருந்து வராது. ஓகேங்களா, அது எதுவும் பார்த்திங்கன்னா ஃப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஆலி செடின்னு சொல்லுவாங்க. இந்த ஆலியிலேருந்து தான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மெல்லிய பஞ்சு நூல் எடுப்பாங்க. இந்த மெல்லிய பஞ்சு இதிலேருந்து எடுப்பாங்க. இப்போ நம்ம பார்க்குங்க, இந்த காட்டன் எப்படி வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா தெரியும். காட்டன் எப்படின்னா ஒரு பஞ்சு என்ன ஆகுனா நல்லா முத்தலாம் நகை என்ன ஆகுங்க, அந்த பஞ்சு வெடித்து அந்த பஞ்சு உள்ளேருந்து வெளியே வந்தால் அந்த பஞ்சை ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி அதை ஒன்றா என்ன பண்ணுவாங்க, திரித்து அதை என்ன ஆக்கிடுவாங்க, நூலாக்கிடுவாங்க. இது காமனான மெத்தடு. ஆனால் ஆலி செடி, இந்த ஃப்ளெக்ஸ் செடி என்பது அப்படி அல்ல. அப்போ ஒரு ஆலி செடியிலிருந்து ஒரு லினன் நூல், ஒரு மெல்லிய வஸ்திரம் எப்படி தயாராகுதுன்னு பார்த்தோம்னா நம்முடைய புது சிஸ்டர் வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணிடலாம், நம்ம பார்த்துடலாம். அப்போ தேவன் இந்த ஒரு புது சிஸ்டரின் வாழ்க்கையை, ஒரு படிப்பினையை இந்த ஆலி செடியில் வச்சிருப்பாரா அப்படின்னா கண்டிப்பாக வச்சிருப்பார். வாசிக்கலாம்.
யோபு 12ஆம் அதிகாரம் 7-8. இப்போதும் நீ மிருகங்களை கேட்டுப்பார், அவைகள் உனக்கு போதிக்கும். ஆகாயத்து பறவைகளை கேள், அவைகள் உனக்கு அறிவிக்கும். அல்லது பூமியை விசாரித்து கேள், அது உனக்கு உபதேசிக்கும். சமுத்திரத்தின் மச்சங்களை கேள், அவைகள் உனக்கு விவரிக்கும். அப்போ பாருங்க, இந்த பூமியை போய் நீ கேட்டு பாரு, அது எல்லாமே என்ன பண்ணும், என்னுடைய ஞானத்தை உங்களுக்கு சொல்லும். அந்த விதத்தில் இந்த ஃப்ளக்ஸ் ஸ்டடியை போய் பார்த்தோம்னா இந்த புது சிசுடைய வாழ்க்கை அதில் இருக்குது. பாருங்க, ஒரு உழைக்கிற திறமையை போய் தேவன் நம்ம யாரை பார்க்க சொல்லுவாருங்க? ஒரு உழைப்பு இருக்குல்ல, யாரை போய் பார்க்க சொல்கிறாங்க? எறும்புகிட்ட போய் பார்க்க சொல்கிறாரு. எறும்பு கடிக்கிற போய் நம்ம என்ன பண்ணுவோங்க? அடித்து அது இல்லாத இடமே தலைமை அடிச்சுடுவோம். ஆனால் சொல்கிறாரு, சோம்பேறியே நீ எறும்பிடத்தில் போய் பாரு, அது உழைப்பை பாரு, அது சேமிக்க திறமை பாரு, அது ஒற்றுமையை பாரு, அதோட இணக்கத்தை பாருன்னு சொல்லிட்டு எறும்புக்குள்ள 1000 விஷயம் இருக்குது. அப்போ தேவன் அநேக விஷயங்களை இந்த பூமியில் வச்சிருக்கிறார். அதை போய் பார்க்கும்போது நமக்கு அவருடைய ஞானம் அங்கே நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும். அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த லினன், இந்த மெல்லிய வஸ்திரத்தை, இந்த பஞ்சை எப்படி எடுக்கிறாங்கன்னு மெத்தடை நம்ம பார்த்தோம்னா நாம் ஆவிக்குரிய விதத்தில் எந்த அளவுக்கு நம்ம வளர்ந்துக்கணும்னு நம்ம என்ன பண்ணலாங்க, நாமே நிதானிக்க முடியும். சரி, ஒரு கேள்வி. இப்போ ஆவிக்குரிய விதத்தில் நாமே நிதானிக்க முடியுமா? இப்போ ஒரு சில 10 வருஷம் ஆகிருக்கலாம், ஒரு சில 8 வருஷம் ஆகிருக்கலாம். நாம் நான் வந்த அளவுக்கு இன்றைக்கி வளர்ந்துட்டேன்னு நம்மளால் நிதானிக்க முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதுங்களா? கம்பல்சரி முடியும். ஏன்னா பாருங்கள், பவுல் தன்னுடைய ஆரம்பத்தை சொல்லும்போது நான் ஓட்டத்தை தொடங்கினேன் சொல்கிறாருங்களா இல்லைங்களா? நான் ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறைந்து என்ன பண்ணுறேன், முன்னானவைகளை நான் நாடுறேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நான் லக்கை நோக்கி என்ன பண்ணுறேன், தொடர்றேன், நான் ஸ்டார்ட் பண்ணுறேன்றார். இதே பவுல் தீமேத்துக்கு எழுதும்போது நான் என் ஓட்டத்தை முடித்தேன், என்னோடய விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அப்போ அங்கே நான் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்கிறபடி தீமேத்துக்கு எழுதும்போது தன் ஓட்டத்தை முடிக்கணும். அப்போ நாம என்ன பண்ண முடியும், இந்த ஆவிக்குரிய ஓட்டத்தை நம்ம என்ன பண்ணலாம், நிதானிக்க முடியும். எப்படின்னு பார்க்கும்போது இந்த ஆளிச்செடியை ப்ராசஸை பார்க்கலாம். இந்த ஆளிச்செடி எப்படி, இந்த மெல்லிய அந்த பஞ்சு எப்படி வருது அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இதுதான் ஆளிச்செடி, கொஞ்சம் நல்ல க்ரீனாக இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஆளிச்செடி. இதை விதைத்து சரியாக ஒரு 3 மாதங்கள் முடிந்து ஒரு 10 நாட்கள், கிட்டத்தட்ட ஒரு 100 நாட்களுக்குள்ளாக இதை அறுவடை பண்ணுவாங்க. அப்போ நல்ல க்ரீனாக இருக்கும். அந்த க்ரீன் போய் இந்த மாதிரி ஒரு ரெட்டி, ஒரு எல்லோயிஷாக, ஒரு கோல்டனிஷாக இந்த ஆளிச்செடி கலர் அப்படியே மாறும். இப்படி இருந்தது, இப்படி அப்படியே ப்ராசஸ் மாறும். அதோடைய சின்ன சின்ன விதைகள் கூட அப்படியே கோல்டன் கலரில் அங்கே வந்துடும். இப்படி வந்த ஆளிச்செடியை என்ன பண்ணுவாங்கன்னா, வேரோட பிடுங்கி இந்த மாதிரி காய வைப்பாங்க. கொஞ்சம் நல்லா ப்ராசஸை புரிஞ்சுக்குங்க, அப்போ தான் நம்மளுடைய புது சிஸ்டர் வாழ்க்கையை நம்ம புரிஞ்சுக்க முடியும். அப்படி ஒரு கோல்டன் கலர் வந்த ஆளிச்செடியை என்ன பண்ணுவாங்கன்னா வேரோட பிடுங்கி இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா வயல்களை என்ன பண்ணுவாங்க, நல்லா ஒரு காய வைப்பாங்க. இப்படி நிறைய காய வைப்பாங்க. காஞ்சதுக்கப்புறமா அதை எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒரு சின்ன ஒரு நெயில் மாதிரி இருக்கும், அதில் விட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அதை சீடை ஃபுல்லாக எடுத்துருவாங்க. அப்போ இது வேதத்தில் எங்கே சொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னா, ஆமாம் சொல்லப்பட்டிருக்குது. பாருங்கள், யோசுவா 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்க சிஸ்டர். அவர்களை வீட்டின் மேல் ஏற பண்ணி வீட்டின் மேல் பரப்பப்பட்ட சணல் தட்டைகளுக்குள்ளே மறைத்து வைத்திருந்தாள். அந்த சணல் தட்டை என்பது வேற இல்லை, அது மெல்லிய வஸ்திரம் தான். வேதாமத்தில் சணல் நூல், சணல் தட்டை, இது எல்லாமே எதை குறிக்குதுன்னா அந்த லினன் அப்படின்ற அந்த கான்செப்டை தான் அது அங்கே அடையாளப்படுத்துவதை பார்க்குறோம். அடுத்ததாக என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆயிரும். இப்போ அப்படியே நமக்கு வரலாம், இதை நமக்கு ஒப்பிட்டுக்கிறேன். இப்போ எப்படி இந்த ஆளிச்செடி ஒரு இடத்துல விளையுது, ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் அதை வேரோட பிடுங்கி என்ன ஆகணும், ஒரு இடத்துல காய வைப்பாங்க. நல்லா காயணும். காஞ்சதுக்கப்புறமா தான் அது அடுத்த ப்ராசஸுக்கு போகும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த செடியில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வித வேக்ஸ் இருக்கும், ஒரு ஒட்டும் தன்மை இருக்கும். அது என்ன இருக்கக்கூடாதுங்க, அது இருந்தால் அது அடுத்த ப்ராசஸ்க்கு என்ன பண்ண முடியாது, போக முடியாது. அப்போ அந்த ஒட்டு, அந்த வேக்ஸு, இது எல்லாமே என்ன ஆகும்னா ட்ரை ஆகணும். அதுக்காக ஒரு இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க காய வைக்கிறாங்க, திருப்பி அதை காய வைப்பாங்க. இந்த ப்ராசஸை அப்படியே நமக்கு ஒப்பிட்டுங்களேன். இப்போ நம்ம எல்லாமே ஞானஸ்தானம் எடுத்துட்டோம். அப்போ ஞானஸ்தானம் எடுத்த நம்மிடம் ஏதோ ஒரு பசப்பசப்பு, ஒரு ஒட்டும் தன்மை ஏதாவது இருக்குதா? இருக்குதா? ஒரு பசப்பசப்பு நம்மகிட்ட இருக்குதா? என்ன இருக்குது?
பழைய சுபாவம் இருக்குதா? ஆனால் நம்ம வேர் பிரிக்கப்பட்டோமா இல்லைங்களா? கிறிஸ்துவுக்குள் மரித்து வந்தாச்சு, ஆனால் உலகத்திலேருந்து நம்ம என்ன பண்ணப்பட்டோங்க? வேர் பிரிக்கப்பட்டாச்சு தானே. அப்போ நமக்குள்ளே இன்னும் என்ன இருக்குது? அந்த பழைய மாம்சத்துடைய சுபாவங்கள் இருக்குது. என்ன இருக்குது? கோபம் இருக்குது, மூர்க்கம் இருக்குது, பொறாமை இருக்குது. உங்கள் வாயில் என்ன பண்ணக்கூடாதுங்க? பிறக்கலாகாத தூசமான வம்பு வார்த்தைகள் எல்லாமே இருக்குது. ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதீர்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் நீ என்ன பண்ணுங்க? உற்றுங்கன்னு சொல்றாரு. இப்போ நம்ம கலைஞ்சு போகணுமா இல்லைங்களா? அப்போ நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த ஆழிச்செடியில் இருக்கிற இன்டெப்தான அந்த பசபசப்பு போகணும். இப்போ நம்மகிட்ட இன்டெப்த்தாக மாம்சத்துடைய என்ன இருக்குது அப்படின்னா பாருங்க, நல்லா புரிஞ்சுங்க. இது ஒரு மரம். இந்த மரம் தான் யாரு? இந்த மரம் தான் யாரு? நாம. இப்போ இந்த மரத்தில் ஒவ்வொரு கிளையிலும் ஒவ்வொன்றும் வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு ஒரு கிளை என்னவா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பகையாக இருக்குது, ஒரு கிளை என்னவா இருக்குது? பொறாமைகளாக இருக்குது, ஒரு கிளை என்னவா இருக்குது? வைராக்கியமாக இருக்குது, ஒரு கிளை என்னவா இருக்குங்க? விரோதங்களாக இருக்குது, ஒரு கிளை என்னன்னு பார்த்தீங்கன்னா கோபமாக இருக்குது. இப்போ நம்மளுடைய கேள்வி என்னென்னா, நம்மிடம் இந்த பசபசப்பு இருக்கா இல்லையா? இருக்கா இல்லைங்களா? எல்லாத்துலேயுமே இந்த பசபசப்பு இருக்குல்ல? சரி, ஓகே. ஒரு கேள்வி, இப்போ ஒரு கிளையை வெட்டலாம், ஒரு பிரான்ச்சை வெட்டிடலாம், பொறாமைன்ற ஒரு பிரான்ச்சை வெட்டலாம். அந்த பிரான்ச் மறுபடியும் வளருமா வளராதா? வளரும்ல, கம்பல்சரி அது வளரும். ஒரு விரோதம்ன்ற ஒரு பகையை ஒரு பிரான்ச்சை வெட்டுறோம்னு வச்சுக்கல, அது மீண்டுமாக அது வளருமா வளராதா? வளரும், கம்பல்சரி வளரும். அப்போ நம்ம எதை வெட்டணும்? வேற வெட்டணும். அப்போ இதெல்லாம் பாருங்க, இந்த பகை, பொறாமை, வைராக்கியம், விரோதம், கோபம், இதெல்லாம் வெளியில தெரியுது. வெளியில தெரியாத ஒரு பசப்பசப்பு வேறு உள்ள இருக்குது. இப்போ அந்த வேறு என்ன ஆகணும்? புரியுங்க, அந்த வேறு என்ன? பிரதர், நான் கோபத்தை கம்மி பண்ணிட்டேன் பிரதர், ஆனால் திடீர்னு கோபம் வருதே, ஏன்? அந்த எண்ணத்தை, அந்த வேற என்ன சாய்க்கலை. அப்போ அந்த வேறு என்னங்க? இப்போ நம்ம வேற பிடுங்கணும். அப்போ நல்லா புரிஞ்சுங்க, இது மாம்ச எண்ணம். நம்மளுடைய தாட்டு வேற, கிரியை வேற. இப்போ இந்த கிரியை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம், நம்மளுடைய தாட்டை நம்ம என்ன பண்ண மாட்டோங்க? பண்ண மாட்டோம். அப்போ இப்போ எது ட்ரை ஆனால் நம்ம அடுத்த ப்ராசஸுக்கு போக முடியும்? மாம்சத்துடைய எண்ணங்கள். அப்போ எண்ணம் என்ன? நமக்கு ஏன் ஒருத்தர் மேலே ஏன் கோபம் வருது? ஒருத்தர் மேலே ஏன் பொறாமை வருது? அன்பு இல்லைனா அது ஒரு நல்ல பாயிண்ட் வச்சுங்க, அதை விட்டுலாம். இப்போ நம்ம இந்த எண்ணத்துக்குள்ளே போகலாம், இந்த வேற போகலாம். எதனால் ஒருத்தரை பார்த்தா ஒரு பொறாமை? அவங்கள விட நான் என்னவா இருக்கணும்? பெஸ்ட்டாக இருக்கணும். எப்படி இருக்க முடியும்? பணம் இருந்தால் இருக்க முடியும். கரெக்டுங்களா? என்னை விட அந்தஸ்தில் அவங்க ஒரு டாப்பில் இருக்காங்கன்னா அவங்களோட நான் என்ன பண்ணோம்? அப்போ பண ஆசை எல்லா தீமைக்கும் என்னவா இருக்கிறது? இப்போ ஒருத்தர் மேலே கோபப்படுறதையோ ஒருத்தர் மேலே பொறாமப்படுறதையோ நம்ம கட் பண்ணால் அது கண்டிப்பாக வந்துடும். ஆனால் நம்ம எதை கட் பண்ணணும்னா மாம்சத்துடைய எண்ணம், பணத்து ஆசை. அந்த பண ஆசை தான் எல்லா கிளையாக வருது. அப்போ நம்ம எதை கட் பண்ணணும்? பண ஆசை. அது ட்ரை ஆனால் தான் நம்ம அடுத்த ப்ராசஸ் போக முடியும். நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறோம், பொறாமப்படாமல் கண்ட்ரோல் பண்ணுறோம், எல்லாம் கண்ட்ரோல். இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது. ஆனால் ட்ரை ஆகணும்னா எது ட்ரை ஆகணும்னா பணத்தாசை நமக்குள்ளே என்ன ஆகணும்? கண்ட்ரோல் ஆகணும். அது மட்டும் இல்லை, இன்னொரு வேற கொடுத்து நமக்கு இங்கே அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறாரு பாருங்க, 1 கொரிந்தியர் 10:6. அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாய் இருக்கிறது. அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்க இச்சியாதபடிக்கு நமக்கு இவை என்ன திருஷ்டாந்தங்கமாக இருக்குது. இப்படி சொல்லி பவுல் முடிச்சிருந்தாருன்னா அப்போ ஏகப்பட்ட பொல்லாங்கு இருக்குது, அதை நம்ம என்ன பண்ணக்கூடாது? இச்சிக்கக்கூடாதுன்னு நம்ம கடந்து போயிடலாம். ஆனால் அடுத்த வசனம் என்ன சொல்கிறாருன்னா, ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடவும் எழுந்திருக்கிறார் என்று அவர்கள் சிலர் என்ன பண்ணிட்டாங்களா? விக்கிர ஆராதனை ஆனது போல. அப்போ பாருங்க, அவர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்க, அவர்கள் இச்சித்தது போலன்னு சொல்லியிருந்தாருன்னா முடிச்சிருந்தாங்கன்னா ஓகே, அவங்க ஏகப்பட்ட விஷயங்கள் இச்சித்தாங்கோ, அதை நம்ம இச்சிக்கக்கூடாது, நம்ம போயிருந்துருக்கலாம். ஆனால் அடுத்த வசனமே ஜனங்கள் புசிக்கவும்
குடிக்கவும்னு சொல்கிறாரு. அப்போ இங்கே என்ன நமக்கு சொல்ல வர்றாருன்னா, இந்த புசிப்புக்கும் இந்த சாப்பாடுக்கும் இந்த புது சிருஷ்டிக்கும் என்ன வித்தியாசம், என்ன ஒரு சம்பந்தம் இருக்குது, என்ன ஒரு சம்பந்தம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். பாருங்கள், நமக்கு தெரிந்தது எல்லாமே மாம்சத்துடைய கிரியைகள் தெரியும். மாம்சத்தினுடைய கோபம், பொறாமைகள் இதெல்லாம் வந்து மாம்சத்தினுடைய கிரியைகள். ஆனால் மாம்சத்துடைய எண்ணம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எண்ணம் வந்து ஒன்று வந்து பணத்தாசை, ஒரு வேறு. அது ட்ரை ஆனால் தான் நம்ம அடுத்த ப்ராசஸ் போக முடியும். அது மட்டுமல்ல, இங்கே பவுல் சொல்கிறாரு, அவர்களுக்கு நடந்தது நமக்கு திஷ்டாந்தம், அவங்க புசிக்கவும் குடிக்கவும். ஒரு சாப்பாடை பற்றி இங்கே பேசுகிறார். இப்போ சாப்பாடுக்கும் புது சிருஷ்டிக்கும் என்ன சம்மந்தம், அதெல்லாம் என்ன ஆக போகுது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையை பற்றி பேசுகிறாரு. ஏகப்பட்ட காரியங்கள் இந்த பூமியில் இருக்குது. லோத்து காலத்தை பற்றி பேசுகிறாரு, நோவா காலத்தை பற்றி பேசுகிறாரு, ஏகப்பட்ட காரியங்கள் இருக்குது. அதெல்லாம் கோட் பண்ணிவிட்டு அங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, ஜனங்கள் என்ன பண்ண மாட்டாங்க, ஒரு உணர்வு இல்லாமல் என்ன பண்ணுறாங்களா, சாப்பாடை பற்றி பேசுகிறார். கரெக்டுங்களா? எவ்வளோ பெரிய விஷயங்கள் நடந்துச்சு லோத்து காலத்தில், நோவா காலத்தில் எவ்வளோ நடந்துச்சு. ஆனால் அங்கே கூட அவர்கள் சாப்பிட்ட மாதிரியே இங்கே கூட என்ன பண்ணுவாங்க, சாப்பிடுவாங்க. அப்போ இது ஒரு மாம்சம் என்னமா, ஒரு மாம்சம் என்னமாங்கன்னா, ஆமாம் அன்புக்குரியவர்களே, நமக்கு தெரிஞ்சது எல்லாமே கோபம் தெரியுது. கோபத்துக்கு உண்டான என்ன தெரியுங்களா, ஒன்று பணத்தாசை பார்த்துட்டோம், இன்னொன்று என்ன தெரியுங்களா, சாப்பாடு ஆசை கூட நமக்குள்ளே என்ன பண்ணுதுன்னா, சாப்பாடு கூட நம்மளை கோபத்தை தூண்டுதான். இப்போ ஒரு உணவுக்கு ஒரு நேச்சர் இருக்குது. உங்களுக்குள்ள உணர்வுகளை தூண்டணுமா, இந்த சாப்பாடை சாப்பிடுங்கன்றான் டாக்டர். கேட்டுங்களா? இந்த சாப்பாடை இந்த காலத்தை நீங்கள் எடுக்காதீங்க, எடுத்தால் உங்களுக்கு என்ன ஆகும், அதிகமாக என்ன ஆகும், டாக்ஸிக் ஆகும். அது டெக்னிக்கல் சொல்கிறீங்க. ஆனால் பிபி அதிகமாக என்ன ஆகுமா, ஏறும். சாப்பாடை கம்மி பண்ணுங்கள், இந்த மாதிரி காரமான சாப்பாடை சாப்பிடாதீங்க, நீங்கள் ரொம்ப டென்ஷன் ஆகுங்க சொல்கிறாங்களா இல்லைங்களா? அப்போ அந்த உணவுக்கு என்ன இருக்குன்னா, உணவுக்கு என்ன இருக்குதா, உணவுக்கு நம்ம கோவப்படுறது இதுக்கெல்லாம் ஒரு காரணம் சாப்பாடில் கூட இருக்குது. அப்போ நம்ம எதை கூட கண்ட்ரோல் பண்ணணுங்க, சாப்பாடு எண்ணங்களை கூட நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் கூட நிறையா இருக்குது. அப்போ கோபப்படக்கூடாது, பொறாமைப்படக்கூடாது, இச்சையாக பார்க்கக்கூடாது, இதெல்லாம் ஓகே. இதெல்லாம் கிரியைகள். இந்த கிரியைகள் போகணுன்னா இதோட எண்ணங்கள் எங்கே வேறு எங்கன்னு பார்த்தீங்கன்னா, பணத்தாசை, சாப்பாடு ஆசை, இதெல்லாம் நமக்குள்ள கோபத்தைய பொறாமையை என்ன பண்ணுதுன்னா தூண்டுது அப்படின்னு வாசிக்கிறோம். நம்ம பாருங்கள், நீங்கள் ஃபாஸ்டிங்னு ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, இந்த ஃபாஸ்டிங்கோட கான்செப்ட் என்னங்க, எதுக்கு வந்து நம்ம உபவாசம் இருக்கிறோம், உபவாசம் இல்லை ஃபாஸ்டிங் எதுக்கு இருக்கோம், எதுக்கு ஃபாஸ்டிங்கு, நம்ம இருந்து பழக்கம் இல்லை அதனால் விட்டோம், நம்ம மறந்து போச்சுன்னு நினைக்காதீங்க. பாருங்கள், ஃபாஸ்டிங் இருக்கும்போது நம்முடைய சரீரத்தை நம்ம என்ன பண்ணுறோமா ஒடுக்கி நம்முடைய சிந்தையை என்ன பண்ணோன்னா ஸ்பிரிச்சுவலாக கொண்டு போகிறோம். அதுதான் ஃபாஸ்டிங். ஓகே, அப்புறம் மதங்களில் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் ஏன் விரதம் இருக்காங்க, அன்றைய தினத்தை தங்களுடைய சரீரத்தை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒடுக்கி கடவுளை நோக்கி நம்மளுடைய பயணத்தை அவங்க யோசிக்கிறாங்க. அப்போ இந்த உணவுக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை தூண்டுறதுக்கு, கோபப்படுவதற்கு, பொறாமப்படுவதற்கு, இச்சையாக பார்ப்பதுக்கு எல்லாமே எங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட்டில் கூட சில வேர்கள் இருக்குது. அது கூட நமக்கு என்ன பண்ணணும், காயணும். அப்போ இந்த எண்ணங்கள் காஞ்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம அடுத்த ப்ராசஸ்க்கே போக முடியும். எப்படி ஆளிச்செடி கட் பண்ணப்பட்டு அது உலர்த்தப்பட்டு அடுத்த ப்ராசஸுக்கு போதோ அது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். அடுத்ததாக பாருங்கள், இந்த க்ரீன் இப்படி இருக்க ஆளிச்செடி அந்த ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கலருக்கு வந்துடும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கூட எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாம்சோடைய எண்ணங்கள் போக போக நம்முடைய தெய்வீக சுபாவத்துக்குள்ளே என்ன பண்ணுவோம்னா அங்கே வரப்படுவோம். ஒரு சின்ன கேட் நமக்குள்ள என்ன ஆகும்னா அங்கே சேஞ்ச் ஆகும் அப்படின்னு வாசிக்கிறோம். இப்போ இந்த ஸ்டிக்கை எடுத்து உடைச்சா உடையுமா உடையாதா, உடைஞ்சிருமா? அப்போ ஞானஸ்தானம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய மாம்ச எண்ணங்கள் என்ன ஆகுதுன்னா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ இந்த குச்சி மாதிரி நம்மளையும் உடைச்சா நம்ம என்ன ஆயிடுவோங்க, உடைஞ்சிருவோம். அதனால் இங்கே அடுத்த ப்ராசஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஸ்டிக்கை கொண்டு போயிட்டு இந்த மாதிரி தண்ணியில் என்ன பண்ணுவோம், வாட்டரில் என்ன பண்ணுவாங்கன்னா போட்டுருவாங்க. இந்த மாதிரி தண்ணியில் போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா எடுப்பாங்க. இது மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு, குறிப்பிட்ட நாட்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இது பண்ணுவாங்க. ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டில் பூ கட்டுவாங்க, பூ கட்டுவீங்களே, நாரை என்ன பண்ணுவாங்க, ஏன் தண்ணியில் போடுறீங்க, ஸ்ட்ராங்கு உடையாது. இந்த கொச்சக்கயிறுன்னு சொல்லுவாங்கள்ல, தேங்காய் நார் கயிறு, அதை கூட என்ன பண்ணுவாங்க
தண்ணியில் எதனால் அது ஸ்ட்ராங் ஆகணும். அப்போ நல்லா புரியுங்க, அந்த ஸ்டிக்கை அப்படியே நம்ம என்ன பண்ணோம்னா உடஞ்சிரும். அதனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தண்ணியில் போடும்போது அது ஸ்ட்ராங்னஸ் வருது. எப்படி வளைச்சாலும் என்ன ஆகும், அந்த ஸ்டிக்கு உடையாது. ஒரு பூனை உடைச்சா வளையுமா? அந்த மாதிரி இப்போ நம்ம கூட புதுசு நம்ம கூட என்ன பண்ணணும்னா பிரித்தெடுக்கப்பட்டாச்சு, மாம்ச எண்ணங்கள் போயாச்சு. இப்போ நம்மளை கூட எங்கே மூழ்க வைக்கணும்? தண்ணியில். எந்த தண்ணியில்? சத்தியம் என்னும் தண்ணியில் பண்ணும்போது 2 விஷயம் நடக்குது. ஒன்று பரிசுத்தமாகிறோம், 2வது ஸ்ட்ராங் ஆகிறோம். சின்ன சின்ன அந்த செடியில் சின்ன சின்ன நுண்ணுயிர்கள் போயிட்டு கொஞ்சம் நல்லா வந்துடும், தண்ணி ஊறும். அதே மாதிரி நம்மகிட்ட சின்ன சின்ன அழுக்கெல்லாம் போயிட்டு நம்மளும் என்ன ஆகுங்க, ஒரு ஸ்ட்ராங் ஆகிடுவோம். ஒரு வளைப்புத்தன்மை வந்துடும். அந்த ஸ்டிக்கில் என்ன ஆகும்னா ஒரு வளைப்புத்தன்மை வந்துடும். அப்போ புது சிஸ்டர் வாழ்க்கையிலும் என்ன வரும்னா ஒரு வளைப்புத்தன்மை வரும். என்ன வளைப்புத்தன்மை வரும் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள், நல்ல எக்ஸாம்பிள். இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, நல்ல தைலத்தை எடுத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு அந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா ஊற்றுறாங்க. இப்போ கிறிஸ்து வந்திருக்கிறார், ஒரு போஜனத்துக்கு வந்திருக்கிறார், எல்லாரும் உட்காந்துருக்காங்க. அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, டக்குன்னு எடுத்து அதை உடைச்சி ஊற்றிட்டாங்க. இது ஒரு நாளில் ஒரு செகண்டில் நடக்கிற விஷயமா? ஒரு செகண்டில் எப்படி உடச்சி ஊற்றுவாங்களா? என்ன நடந்திருந்தா எடுத்து ஊற்ற முடியும்? பார்க்கலாம். இப்போ அதோட விலை எவ்வளவு? நம்ம பேசிக்கில் பார்த்துருப்போம். எல்லா ரோஸோட ரேட்டு கிட்டலாம் போட்டு அது ஒரு 24 lakhs போட்டிருப்போம். அது ஒரு கணக்கு. இங்கே யூதாஸ் சொல்கிறாரு, சீசர்கள் சொல்கிறாங்க, அதை எவ்வளோக்கு விற்கலாமா? 300 ரூபாய்க்கு விற்கலாம். அப்போ 300 ரூபான்றது இப்போ நமக்கு தெரிஞ்ச ஒரு ஓமையின்படி 14 மணி வேலையில் வந்த ஒரு ஊழியக்காரனுக்கு எவ்வளோ பைசா கொடுக்கப்பட்டுச்சு? ஒரு நாள் சேலரி எவ்வளவு? 1 ரூபாய். அப்போ இந்த அம்மா 300 ரூபாய்னா அப்போ அந்த 300 ரூபாய் என்பது தன்னுடைய வருடத்துடைய சம்பாத்தியம், தன்னுடைய வாழ்வாதாரத்தை தூக்கி அந்த அம்மா உடைச்சு ஊற்றுறாங்கன்னா அது ஒரு செகண்டில் நடக்குமா? ஒரு செகண்டில் நடக்க வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பே இல்லை. என்ன பண்ணணும் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய வசனத்தையே நம்ம என்ன பண்ணிக்கிட்டு. அப்போ ஒரு செகண்டில் எந்த கிரியமே நடக்காது. சத்தியத்தில் ஊறத்தான் என்ன நடக்கும்? நாம் தேவனுக்கென்று எதையாவது செய்வதற்கு, தேவனுக்கென்று எந்தையும் நம்ம இழப்பதற்கு, நம்ம எப்படி நான் வளைப்பதற்கு சத்தியத்தில் நம்ம என்ன ஆகணுங்க, ஊறணும். சத்தியத்தில் ஊறத்தான் நாம் தேவனுக்கென்று எந்த காரியத்தையும் எதையும் கொடுப்பதற்கு நம்ம என்ன ஆவோங்க, இசைந்து போவோம். பாருங்க, சகேயு வராரு. சகேயு என்ன சொன்னார்? லூக்கா 19:8. லூக்கா 19:8. சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். அப்போ ஒரு செகண்டில் சகேயு இந்த எண்ணம் வந்திருக்குமா? வாய்ப்பில்லை. அந்த வசனத்துக்கு முன்னாடி வசனம் வாசிப்பாங்க, இயேசு எப்படிப்பட்டவரோ என்ன சகேயு என்ன பண்ணியிருக்காருங்க, மரத்து மேலே ஒரு ஆர்வம். அந்த முந்தின அதிகாரத்தை படித்து பாருங்க. ஆண்டவர் ஓமை பேசுகிறார். ஒரு பரிசேயனும் சரிசேயனும் பற்றி பேசுகிறார். ஒரு ஆயக்காரன் எப்படி இருப்பான், ஒரு பாவி எப்படி இருப்பான். ஒரு பாவியாகிய பரிசேயன் அந்த காணிக்கை என்ன பண்ணுறான். இப்போ இதெல்லாம் என்ன யார் கேள்விப்பட்டிருக்கணுங்க? சகேயு கேள்விப்பட்டிருக்கணும், ஊறி இருக்கணும். அதனால தாங்க அங்கே ஆண்டவர் சொன்னோன்னே என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையும் கொடுத்துற. ஆண்டவரை இன்னும் சொல்லுங்க, நான் என்ன பண்ணுறேன், எல்லாத்தையும் கொடுக்குறேன். அப்போ நம்ம எல்லாமே தேவனுக்குன்னு கொடுக்கணும், தேவனுக்குன்னு செய்யணும்னு நமக்கு எண்ணம் வரணும்னா நாம் என்ன பண்ணணும், சத்தியத்தில் ஊறணும். நிறைய சத்தியங்களை நம்ம கேட்கணும். அது மட்டும் இல்லை அன்புக்குரியவர்களே, பாருங்கள், நமக்கு தெரியும் எபேசியரை வாசிக்கிறோம், ஒரு போர் ஆயுதங்கள். அந்த போர் ஆயுதத்தில் எதையுமே எது நீதி என்னும் மார்க்கவசம், விசுவாசம் என்னும் கேடயம், ரட்சணியம் என்னும் தலைச்சீரா, ஆவியின் பட்டயம், எதையுமே வளைக்க முடியாது. எதையுமே பெண்டு பண்ண முடியுமா? எதை மட்டும் பெண்டு பண்ண முடியும்? சத்தியம் என்னும் கச்சை, அதை மட்டும்தான் பெண்டு பண்ண முடியும். அப்போ சத்தியம் நமக்குள்ளே இருக்கும்போது நாம் என்ன பண்ணலாம், இசைந்து கொடுப்போம். இசைந்துனா எப்படிங்க, ஒரு வளைந்து கொடுப்போம். எப்படி வளைந்து கொடுப்பான், எப்படினாலும் அப்படி கிடையாது. ஒரு ஸ்ட்ராங், தேவனுக்கென்று எதையும் செய்வதற்கு நாம் என்ன செய்யப்படுவோம், நாம் அங்கே
இசைந்து கொடுப்போம். அது மட்டும் இல்லை, அந்த குச்சி தண்ணியில் இருக்க ஒரு ஸ்ட்ராங் வந்துடும். அப்போ ஒரு வளைப்புத்தன்மையும் இருக்கும், அதே சமயத்தில் சத்தியத்துக்காக எதுக்கும் நிற்கிறதுக்கு கேரக்டரை விட்டு தரவே மாட்டோம். நம்ம பாருங்கள், மார்க் 6:20 வாசிக்கும்போது யோவான் ஸ்நானனை பற்றி யார் சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, வாசிக்கலாம். மார்க் 6:20. அதேனென்றால் யோவான் நீதியும் பரிசுத்தமுள்ளவன் என்று ஏரோது அறிந்து அவனுக்கு பயந்து அவனை பாதுகாத்து அவன் யோசனையின்படி அநேக காரியங்களை செய்து விருப்பத்தோடே அவன் சொல்லை கேட்டு வந்தான். ஏரோதுக்கு யோவான் ஸ்நானம் ஏமாத்திரம். அந்த ஏரோது யாரை பார்த்து பயந்துருக்காரு? யோவான் ஸ்நானம். ஏன்? அவர் சத்தியத்தில் என்ன பண்ணிருக்காருங்க? நிலை நின்றுருக்காரு. அப்போ பாருங்கள், ஒரு ஸ்டிக்கான தண்ணியில் ஊற ரெண்டு விஷயம். ஒன்று, சத்தியத்தில் ஸ்ட்ராங் ஆகணும், கேரக்டரை என்ன பண்ணக்கூடாது, விட்டு கொடுக்கக்கூடாது. அதே சமயத்தில் தேவனுக்கென்று எதையும் செய்வதற்கு என்ன பண்ணுவோம், நம்ம இசைந்து கொடுப்போம். இப்போ நம்ம எந்த ஸ்டேஜில் இருக்கோம்? நமக்குள்ள மாம்ச எண்ணங்கள் உழந்துருச்சா? இரண்டாவதாக, தேவனுக்கென்று எதையும் செய்வதற்கு நம்ம சத்தியத்தில் ஸ்ட்ராங் ஆகிட்டோமா? அப்படி ஆகிட்டோம்னா மூணாவது ப்ராசஸ் ஆளுகினுடைய டெஸ்ட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டிக்கை எடுத்து என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி தட்டுவாங்க. எப்படி? இந்த ஸ்டிக்கை என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி லைட்டாக அப்படி தட்டுவாங்க. அப்படி தட்டும்போது முதலாவது அந்த ஸ்டிக்கில் இருக்க மேலே இருக்க அந்த என்ன ஆகும், அந்த லேயர் என்ன ஆகும்னா உரியும். உறிஞ்சு உள்ளே இருக்க ஸ்டிக்கு அந்த லினன் என்ன ஆகுனா தெரியும், வெளிப்படையாக தெரியும். இந்த ப்ராசஸ் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கணும். எப்போ நடக்கும்னு சொன்னால், உலகத்திலேருந்து வேறு பிரிக்கப்பட்டிருக்கணும், எண்ணங்கள் உழந்திருக்கணும், அதுக்கப்புறம் சத்தியத்தில் ஊறப்பட்டிருக்கணும். ஊறப்பட்டதுக்கு பின்பதாகத்தான் மேலே இருக்க லேயர் என்ன ஆகும்னா இங்கே என்ன ஆகும், உரிப்பாங்க, லைட்டாக தட்டுவாங்க. அப்போ இந்த தட்டுற ப்ராசஸ் எங்கே நடக்கும்? சபையில் தட்டுவாங்க, அது கடைசி. அதுக்கு முன்னாடி எங்கே தட்டுவாங்க அப்படின்னா, உலகத்தில் தட்டிட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த ப்ராசஸ் எங்கே? சபையில். இப்போ நம்ம வேலை செய்கிற இடங்களில், உறவினர் மத்தியில், குடும்பத்தில், சமுதாயத்தில் நாம் பல நேரங்களில் என்ன பண்ணுவோம்னா, நாம் சோதிக்கப்படுவோம். நம்முடைய கேரக்டரை வெளிக்கொண்டு வருவதற்கு தேவன் சில காரியங்கள் என்ன பண்ணியிருப்பார்னா அனுமதிச்சிருப்பார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்கிறாரு. எடுத்துகிட்டு வந்தோடனே அவருக்கு ஃபஸ்ட்டு சோதனை என்னங்க? என்ன சோதனை? பசி வந்துச்சா? அப்போ நமக்கு பசி வருமா வராதா? அப்போ நமக்கு ஒரு வாழ்வாதாரம், பசி மீன்ஸ் ஒரு வாழ்வாதாரம், ஒரு வேலை போகிறது. அந்த இடத்துல நம்ம கேட்டு நம்ம என்ன பண்ணி ஆகணும்? காமிச்சோம். ஒரு வேலை போயிடுச்சு, சாப்பாடுக்கே ரொம்ப கஷ்டம். இங்கே புது சிஷ்யாக வந்த நம்ம சாப்பாடுக்கு தேவன் கஷ்டமே கொடுக்க மாட்டான்னு நினைக்க முடியுமா? என் பிள்ளைக்கு சாப்பாடு கஷ்டத்தை கொடுத்து தான் கிறிஸ்துவின் குலத்தை வெளியே கொண்டு வர முடியும்னா, நமக்கு சாப்பாடு பிரச்சனை வராதா? வேலை பிரச்சனை வராதா? கம்பல்சரி என்ன ஆகுங்க? வரும். ஆண்டவா இயேசு கிறிஸ்துக்கு வந்துச்சுன்னா நமக்கும் வருமா? வரீங்களா? ரெண்டாவது சோதனை என்னங்க? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு ரெண்டாவது சோதனை என்ன? மேலேருந்து குதிங்க, உங்களை யார் காப்பாற்றுவா? அப்போ நமக்குள்ள அந்த சுயத்தை என்ன பண்ணுறான்? நீங்கள் குதிங்க, உங்களை கடவுள் காப்பாற்ற மாட்டாரா? உலகத்தில். அப்போ இதே உலகத்தில் ஏங்க நல்லா படிச்சிருக்கீங்க, இந்த வேலையை உங்களை செய்ய முடியாதான்னு தேவ திட்டத்துக்கு விரோதமாக நம்மளை சுயத்தை என்ன பண்ணுவாங்க? தூண்டி கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணுவாங்க? திசை திருப்பதுக்கு அங்கே ஒரு வேலை நடக்கும், தட்டுவாங்க. அப்போ அங்கே என்ன பண்ணி ஆகணும்? நம்ம நிற்கணும். மூன்றாவதாக தான், நீ என்னை பணிஞ்சுக்கோ, உனக்கு இந்த உலகத்தையே கொடுக்குறேன். அப்போ நம்ம முடிவு எப்படி எடுக்கணும்னா, ஒருவேளை போஜனமா தேவனுடைய வாக்கு தத்தமா அப்படின்னு நம்ம தான் என்ன பண்ணுங்க, இங்கே முடிவெடுக்கணும். போஜனமா? அப்போ நமக்குள்ளே இருந்து அந்த நூல் வெளிப்படுவதற்கு முதலாவது நம்ம எங்கே தட்டப்படுறோம்னா, உலகத்தில் இங்கே தட்டப்படுவோம். இப்படியாக கண்டிப்பாக புது சிஷ்யாக நாம் ஒவ்வொருவருமே நாம் உலகத்தில் என்ன பண்ணுவோம்னா தட்டப்படுவோம். இந்த உலகம் நம்மை பகைக்கும், உலகம் நம்மளை பகைக்கும். எல்லாமே எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவனுடைய குணலட்சணங்களை நம்ம காட்டுவதற்காக. வேறு எங்கே தட்டப்படுவோம்? சபையை லாஸ்ட்டில் விடுங்க, அது பெரிய பாடு. வீட்டில் அந்த வசனம் நமக்கு தெரியுமா இல்லைங்களா? மத்தேயு 10:30 என்ன வாசிக்கிறோம்? ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் யாரா? சத்துரு இல்லை, நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் ஒரு சத்துரு இல்லை, ஏகப்பட்ட சத்துருக்கள் எங்கே இருக்குது? வீட்டுக்குள்ளே இருக்காங்க.
அதுவும் விசேஷமாக ஒரு ஒரு கணவன் ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு மனைவி ஞானஸ்தானம் எடுக்கலைன்னா அவரை விட பரிதவிக்கப்படாத மனுஷன் இங்கே யாரும் இல்லை. ஒரு சகோதரி ஞானஸ்தானம் எடுத்து அவங்க ஃபேமிலி வேறு யாருமே ஞானஸ்தானம் எடுக்கலைன்னா அவங்களுடைய வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணுங்க, ரொம்ப மோசம். இப்போ நம்மளால் 2 பேர் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஞானஸ்தானம் எடுத்துருந்தா ஒருத்தர் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் இருக்கும் சத்தியத்தில். யாரோ ஒருத்தர் மட்டும் எடுத்து இன்னொருத்தர் எடுக்கலைன்னா அவங்களுக்கு வரும் பாருங்களேன், ரொம்ப இது. வீட்டில் எதுவுமே பேச முடியாது, கரெக்டு தானே? எதையாவது பேசணும்னா சச்சில் மட்டும் அப்படி பேசுகிற வீட்டில் வந்து என்னத்தை அந்த கேள்வி என்ன ஆகும், டங்குன்னு மடியில் என்ன ஆகும் கொட்டு. குழந்தைகள்லேருந்து எல்லாமே நம்மளை என்ன பண்ணுவாங்கன்னா உள்ளே தட்டி தட்டி நமக்குள்ளே இருக்க அந்த நூல் வெளிப்படுவதற்கு அநேக சோதனைகள் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளை வீட்டில் இருந்தால். எதையாவது ஒரு சின்ன ஒரு கோபப்பட்டோம்னா நீங்களே எதுக்கு சர்ச்சுக்கு போகிறீங்க, நீங்களே எதுக்கு சப்ஜெக்ட் பேசுகிறீங்க, இதுதான் அடுத்த ஒரு மனுஷன் கோபப்படுற குத்தமானு கேட்ட மாதிரி என்ன ஆகும், நீ சர்ச்சுக்கே போகாதீங்கோ, நீங்கள் என்ன பண்ணாங்க எடுத்தோன்னே அவ்வளோதான். இதை விட ஒரு சிங்கிள் அழகாக போங்க அவங்களுக்கு நமக்கு எவ்வளோ மேலுன்ற மாதிரி நமக்கு அநேக சோதனைகளை இந்த உலகத்தில் வச்சுருக்காங்க. இதெல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராசஸை நம்ம கடந்து வந்தால் தான். இதுதான் கடைசி ப்ராசஸ். உலகத்தில் தட்டப்பட்டு அந்த ஸ்டிக்கு ஃபுல்லாக வந்ததுக்கப்புறமா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்படி நெயில் இருக்குல்ல அந்த ஆணிகள் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் ஆணியாக வச்சு அப்படி அந்த உள்ளே விட்டு என்ன பண்ணுவாங்களாம், அந்த ஸ்டிக்கை பஞ்சு பஞ்சாக பிரிப்பாங்களாம். இப்படி பிரிப்பாங்க. இப்படி பிரித்தாதான் இப்படி த்ரெட்டுமே வந்து பார்த்தீங்களா, ஒரு நூல் வெளிவதற்கு எவ்வளவு ப்ராசஸ் பாருங்கள். இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், தட்டுறது கூட இப்படி தான் தட்டுவாங்க, கொஞ்சம் வலி கம்மியாக தான் இருக்கும். இது எப்படி இருக்கும், இது எப்படிங்க இருக்கும், இந்த ப்ராசஸ் எப்படி இருக்கும்? இது எங்கே நடக்கும் தெரியுங்களா, ஒரு ஆணியாக இருக்கும். இங்கே ஒரு சகோதரர், இங்கே ஒரு சகோதரி, இங்கே ஒரு சகோதரர், அப்படியே இந்த ஸ்டிக்கை அப்படி உள்ளே விட்டு பிரிக்கும் போது எப்படி பிரியுதோ நம்மளை என்ன பண்ணுவாங்க ஒவ்வொருத்தரும் கரும்பு மிஷினில் ஒரு விட்டு பிழிஞ்ச மாதிரி ஒவ்வொருத்தரும் நம்மளை என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் சொல்கிறேன், அந்த நூல் பிரிஞ்ச மாதிரி அக்கக்கா என்னென்ன பண்ணுவாங்க நம்மளை பிரிப்பாங்க. எப்படி எதா அப்படி பிரித்தாதான் அந்த நூல் வெளிப்படும். கிறிஸ்துவனுடைய கேரக்டர் வெளிப்படுவதற்கு தேவன் அப்போ அந்த நூல் தான் மெல்லிய வஸ்திரம், லினன் இது தான். அப்போ இந்த லினன் வரணும்னா இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது. அதில் கடைசி ப்ராசஸ் தான் சபை உபத்திரம். இந்த ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கரமான ப்ராசஸ்ஸு. அப்போ இந்த மாதிரி ப்ராசஸ் நடக்கும்போது நாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா பாருங்கள், ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் என்ன பண்ண மாட்டோம்னா மாம்சத்தின்படி அறியோம். நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை என்ன பண்ண மாட்டோம். அப்போ நல்லா புரிஞ்சுக்க அன்புக்குரியவர்களே, நமக்கு ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ நம்மளை தூஷணமாகவோ ஒரு பாடுகளோ ஒரு சோதனைகளோ தராங்கன்னா எதற்காக தேவன் அதை அனுமதிக்கிறார் அப்படின்னா நமக்குள்ளே இருக்க அந்த நூல் வெளிப்படணும். அப்போ அந்த சகோதரனோ அந்த சகோதரியோ இல்லைன்னு வச்சுக்கோங்க, நமக்குள்ள இருக்க நூல் வெளியே வருமா? வெளியே வருவதற்கு வாய்ப்பே இல்லை. ஒருவேளை யூதாசுன்னு ஒருத்தர் இல்லைன்னா கிறிஸ்து வந்திருக்க முடியுமா? அப்போ கிறிஸ்து வெளிவருவதற்கு, கிறிஸ்து தன் ஜீவனை கொடுப்பதற்கு யார் ரொம்ப முக்கியம்? யூதாஸ் ரொம்ப முக்கியம். யூதாஸ் இல்லைன்னா யார் கிடையாதுங்க. அதைத்தான் இப்போ சொல்கிறார் ஆண்டவர், நான் இனி யாரும் என்ன பண்ண மாட்டேன், நான் மாம்சமாக பார்க்க மாட்டேன். ஏன்னா நீங்கள் தாங்க என்ன பண்ணிக்கிறீங்க, என்ன கிறிஸ்துவா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டியூன் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க. நான் உங்களை என்ன பண்ண மாட்டேன், இனிமேல் நான் மாம்சமாக நான் பார்க்க மாட்டேன். அதனால தாங்க பாருங்கள், அப்போ 7:60 வாசிக்கும்போது அவனோ முழங்கால் படிட்டு யார்? ஸ்தேவான். ஒருவேளை பாருங்களேன், இப்போ ஸ்தேவானை என்ன பண்ணுறாங்கன்னா கல்லை கொண்டு எல்லாம் அடிக்கிறாங்களே, ஒரு கல்லை பிடிச்சி ஸ்தேவான் பிடிச்சி திருப்பி அடிச்சிருந்தாருன்னா அவர் என்ன ஆயிருக்க முடியுமா? இரத்த சாட்சியாக மறிச்சிருக்க முடியுமா? கண்டிப்பாக இரத்த சாட்சியாக மறிச்சிருக்க முடியவே முடியாது. அப்போ நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும், இந்த உலகம் முடிய போயிடுது, எல்லாமே நம்ம கேட்குறோம், ஒரு அவேர்னஸ் இருக்குது. அப்போ முடிய போகிற இந்த உலகத்தில் நாம் எப்படி இருந்தால் தான் என்ன பண்ண முடியுங்க, நம்ம அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே நம்ம போக முடியும்னு வாசிக்கிறோம். அப்போ பேதுரு வாழ்க்கை பாருங்கள், எப்படிப்பட்ட வாழ்க்கைன்னு பாருங்கள். பேதுரு யோவான் 21:18 வாசிக்கும்போது, வாசிங்க சிஸ்டர்.
நீ இளவயதுள்ளவனாய் இருந்தபோது உன்னை நீயே அறை கட்டிக்கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயதுள்ளவனாகும்போது உன் கைகளை நீட்டுவாய். வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்போ நல்லா இது பேதுருவை பற்றி சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. பேதுரு எப்படிப்பட்டவருங்க? ஆரம்பத்தில் உற்சாகமாக வந்தார். ஆண்டவரே உங்களுக்காக நான் எதனாலும் செய்வேன் அப்படின்னு சொன்னவதான் என்ன பண்ணிட்டாரு? பேதுரு ஓடி போயிட்டார். நம்மளும் ஆரம்பத்தில் எப்படி இருந்தோம்? பேசிக் கேட்கும்போது ரொம்ப உற்சாகம். 9 மணிக்கு 8:30 வந்துடுவோம். பிரதர் சிஸ்டர் அது மட்டும் தான் வாயில் இருக்கும். யாரும் எந்த விதமான சிந்தனையும் பார்க்க மாட்டோம். போகப்போ என்ன ஆயிடுச்சு? நமக்குள்ளே இருக்க மாம்சம் எல்லாத்தையும் மாம்சமாக பார்க்க ஆரம்பிச்சு பேதுரு மாதிரி நம்மளை என்ன பண்ணுவோங்க? உங்களுக்கு உயிரே கொடுக்கணும்னு சொல்லிட்டு பல நேரங்கள் நம்ம தான் என்ன பண்ணுவோம்? அவங்க உயிரையே எடுப்போம். அது 2வது விஷயம். அது ஓடுவோம், கிறிஸ்துவை விட்டே ஓடுவோம். 2வது பேதுரு என்ன பண்ணுறாரு? பேதுரு என்ன பண்ணாருங்க? மறுதளிச்சாரா இல்லைங்களா? மறுதளிச்சார். நான் எதனாலும் செய்வேன்னு சொன்ன பேதுரு அங்கே இது பண்ணுறாரு. 2வது மறுதளிக்கிறார். பேதுரு பின்மாற்றத்துக்குள்ளே போனாரா? பேதுரு போனார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போனதுக்கப்புறமா எல்லோரும் வாங்க நம்ம என்ன பண்ணலாம், மீன் பிடிக்க போகலான்னு ஒரு பின்மாற்றத்துக்குள்ளே போனாரா? போனார். அதுக்கப்புறமா ஞானஸ்நானம் பரிசுத்தாவி வாங்கினதுக்கப்புறமா அங்கே விருத்த சேதனம் இல்லாதவங்களை என்ன பண்ணுறாங்க? ஒரு மாயமானமாக இருந்தாரா இல்லைங்களா? அப்போ பேதுரு ஆரம்பத்தில் பயங்கரமாக இருந்துட்டு லாஸ் ஆனார். 2வது ஒரு மறுதளிப்பு பண்ணார், ஒரு பின்மாற்றம் பண்ணார், ஒரு மாயமானம் பண்ணார். ஆனால் கடைசியில் அவர் என்ன பண்ணார் சொல்லப்பட்டது பார்த்தீங்கன்னா, உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்தில் உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாக உனக்கு சொல்லுகிறேன். இன்ன விதமாய் மரணத்திலே அவன் தேவனை மகிமைப்படுத்த அவருடைய மரணம் எப்படி இருக்குன்றதே இங்கே ஆண்டவர் சொல்கிறார். அவர் எப்படிப்பட்ட ரத்த சாட்சியாக மரிப்பான்னு யார் சொல்கிறா? ஆண்டவர் சொல்கிறார். அப்போ நம்ம கூட இங்கே எப்படி வந்திருக்கோன்னா பேதுரு தான் அழைக்கப்பட்டிருக்கோம். அவரை மாதிரி பல நேரங்களில் மறுதளிக்கிறோம், எல்லாம் பண்ணாலும் கடைசியாக ரத்த சாட்சியாக நம்ம என்ன பண்ணிடணுங்க? மறிக்கணும்னா பேதுருமாய் நம்மளும் ஆவதற்கு அந்த ஆவியோடைய ப்ராசஸை நம்ம என்ன பண்ணுறோங்க பார்க்குறோம். ஒரு கடைசி ஒரு பாயிண்ட்டை பார்த்துட்டு போயிடலாம். நல்ல சமாரியன் ஊமை தெரியும். அந்த நல்ல சமாரியன் ஊமையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து அவரை காயங்கட்டி எங்கே விட்டு போயிருக்காரு? எங்கே விட்டு போனாருங்க? சத்திரத்தில் விட்டு போனார். 2ஆம் வகையில் வந்து அவர் எங்கே வருவார்? இதே சத்திரத்துக்கு வருவார். உதாரணத்துக்கு வருவார். சத்திரத்தில் என்ன நடக்கும்? சத்திரத்தில் கல்யாணம் நடக்கும் பிரதர். இப்போ நம்ம கூட ஒரு கல்யாணத்துக்கு தான் ஆயத்தம் ஆகிக்கும். மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினால் அதற்காகத்தான் மெல்லிய வஸ்திரத்தை அந்த கிரியை வாங்கியிருக்கோம். எல்லோரும் வாங்கியிருக்கோமா? இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த கல்யாண வஸ்திரத்துக்கு இங்கே வந்துட்டார். இந்த மண்டபத்துக்கு உள்ளே நுழைகிறார். உங்கள் பக்கத்தில் எல்லாரும் இருக்காருன்னு நினச்சிக்கோங்க. ஓகேங்களா? கரெக்டு தானே? 2ஆம் வகையில் ஆண்டவர் வந்துட்டாரா இல்லைங்களா? வந்துட்டாரா வரலையா? வந்துட்டாரா? இப்போ இந்த கல்யாண மண்டபத்துக்குள்ளேயும் வந்துட்டார். உங்கள் எல்லார் பக்கத்துலையும் நிற்கிறார். ஏன் பக்கத்தில் நிற்கிறார்? இப்போ ஏன் பக்கத்தில் அவர் என்ன பேசுவான்னு நான் ஒரு இமேஜின் பண்ணுறேன், நீங்கள் உங்களுக்கு இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ ஏன் பக்கத்தில் அவர் என்ன வந்து பேசுவார் அப்படின்னு இப்போ ஆண்டவர் வந்து நிற்கிறார். ஆண்டவரை பார்த்தோம் நான் என்ன பண்ணுவேன்? என்ன ஏன்ட்டு அவர் கேட்பாரு அப்படின்னு எனக்குள்ள ஒரு ஆர்வம் இருக்குமா இல்லையா? அவர் கேட்கறதுக்கு முன்னாடியே நான் என்ன சொல்லுவேன்? ஆண்டவரே நான் இதெல்லாம் படிச்சிருக்கேன் ஆண்டவரே, இவ்வளோ சபைக்கு நான் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன் ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு இத்தனை ரீப்ரிண்ட் தெரியும் ஆண்டவரே, எனக்கு இவ்வளோ கமாண்ட்ரி தெரியும் ஆண்டவரே, சபையில் நான் பொறுப்பில் இருக்க ஆண்டவரே, நான் இத்தனை சப்ஜெக்ட் பேசுவேன் ஆண்டவரே, கன்வென்ஷனில் பேசியிருக்கேன் ஆண்டவரே, எல்லாம் நான் சொல்கிறேன். உங்கள்கிட்ட என்ன கேட்பாரு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. என்கிட்ட அவர் என்ன, நான் என்ன அவர்கிட்ட பேசுவேன் நான் சொல்கிறேன். இப்போ ஆண்டவர் என்கிட்ட கேட்பார். என்ன கேட்பார்? மத்தேயு 22:12. மத்தேயு 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். இப்போ என்கிட்ட தான் கேட்குறாரு. இது கல்யாண மண்டபம் தானே? இப்போ நான் இவ்வளோ சொன்னேன், நான் அதை படிச்சிருக்கேன், இதை பேசினேன், அதை செஞ்சேன், எல்லாம் சொல்கிறேன். அவர் என்கிட்ட திருப்பி என்ன கேட்குறாரு? கல்யாண வஸ்திரம் இல்லாமல் நீ எப்படி வந்தேன்னு கேட்குறாரு. இப்போ வஸ்திரம்னா என்ன? இந்த அந்த ஓமையை என்ன சொல்லுது? வஸ்திரம்னா என்ன? கிறிஸ்துவுடைய குணலட்சத்தை அவர் கேட்குறாரு. நான் இன்னும் படிச்சிருக்கேன், இதை செஞ்சுருக்கேன், அதை செஞ்சுருக்கேன்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவர் என்கிட்ட என்ன கேட்குறாரு? எப்படி கேட்குறாரு?
சிநேகிதனே. நான் எல்லாம் சொல்கிறேன்னா, இப்போ ஆண்டவர் என்ன கேட்குறேன்? சிநேகிதனே, உன் வஸ்திரம் எங்கப்பா, உன் கேரக்டர் எங்கப்பா, உன் குணலட்சணம் எங்கப்பான்னு கேட்குறேன். இப்போ நான் சிநேகிதன் நண்பன் தானே, நான் என்ன அடுத்து பேசுவேன்னா, உங்களுக்கு தெரியாதாண்டவரே அந்த சிஸ்டர் எவ்வளோ பேசுவாங்க தெரியுமா, எப்படி கேரக்டரை காட்ட முடியும் நான் சொல்லுவேன். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, பேதுருவை விடவா, சபிச்சு மறுதளிச்சதை விடவா உனக்கு பண்ணாங்கன்னு கேட்டான்னு வச்சுக்கோங்க, நான் என்ன பண்ணுவேன்? என்கிட்ட பதில் இல்லை. இல்லாண்டவரே அந்த பிரதர் வந்து என்னை விசுவாசமே இல்லைன்னு, என்னை விசுவாசிக்க மாட்டாரு, நம்ப மாட்டான்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறார், தோமா பிலிப்பை விடவா. பிலிப்பு என்ன பண்ணார்? பிலிப்பு என்ன பண்ணாதுங்களா? ஆண்டவரே தேவனை எங்களுக்கு காட்டுங்கன்னாரு. எப்போ நான் உன் கூட தான் இத்தனை வருஷமாக இருக்கேன், நீ நம்பலையா? பிதா என்ன கண்டவன், பிதாவை கண்டவன், பிதா சொல்கிறார். தோமாவை வந்து இல்லை நம்ப மாட்டேன், என்ன பண்ணுவாங்கள? இவங்களை விடவா ஒன்று யாராவது விசுவாசிக்காமல் சபையில் போயிட்டாங்க. இல்லாண்டவரே அந்த சகோதரன் ரொம்ப கொடுமைப்படுத்துறாரு, அடிக்கிறாரு, இது காயப்படுத்துறாரு. யூதாஸ் விடவா? சகோதரர் சிநேகிதன் தானே, அப்போ அப்படி தானே பேசுவார். அப்போ நல்லா புரிஞ்சுக்க அனுப்புகிறவர்களே, காலம் சமீபமாக இருக்குது, நம்ம எப்படிப்பட்ட காலத்தில் இருக்கோம் எல்லாம் ஓகே. நம்மகிட்ட என்ன வேணும்? நம்மகிட்ட என்ன வேணும்? குணலட்சணம் வேணும், வஸ்திரம் வேணும். எவ்வளவு பேசினாலும் படித்தாலும் அந்த கிறிஸ்துவனுடைய சாயல் இல்லைனா, ஏன்னா அவர் நமக்கு கொடுத்ததே மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணுறதுக்கு நல்ல கிரியை கொடுத்துருக்கிறார். அதில் எந்த விதமான மாசும் இல்லை, அது எதிர்பார்ப்பும் இல்லை. அது மற்றவர்களுக்காக, மற்றவர்களை உயர்த்துவதற்காக செய்யக்கூடிய வாழ்க்கை கிரி, அதுதான். அப்போ நம்மகிட்ட வந்து அதை கேட்பாரா, நம்ம செஞ்ச வேலையில் கேட்பாரா? அப்போ எப்படிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே நம்ம போகிறோம், நம்ம என்ன பண்ணோம்? நாம் நம்மை நாமே சீர்தூக்கி பார்க்கணும். இனியும் காலம் செல்லாதுன்னு மற்றவங்களுக்கு சொல்கிறது எவ்வளோ முக்கியமோ, எக்காலம் ஊதுறது எவ்வளோ முக்கியமோ, அதை விட நாம் எப்படி இருக்கிறோன்றதை பார்க்குறது. ஏன்னா கதவை சாத்த போகிற டைமில் இருக்கும்போது அதுக்கான கேரக்டர் இல்லைன்னா, ஏன்னா அந்த ஓமை என்ன சொல்ல தெரியுங்களா? இந்த அழைப்பை யாரோ விட்டுட்டாங்க, உங்களை என்ன பண்ண தெரியுமா, தெருவுலேருந்து கூட்டி வந்திருக்கேன்ப்பா, உன்னுடைய அழைப்பையும் உன்னுடைய தெரிந்து கொள்ளையும் புரிஞ்சுக்கோ. நீ வஸ்திரம் இல்லையே அப்படின்னா, இந்த வஸ்திரம்ன்றது இவ்வளவு பயம் பார்த்து என்னன்னு அந்த லினோடைய வாழ்க்கை, அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தால் தான் நமக்குள்ள கிறிஸ்துவின் குணலட்சணம் வறுமையை தவிர்த்துட்டு, மாறாக சபைக்கு வந்துட்டு போனால் சபையுடைய மெம்பராக இருக்கலாமே தவிர்த்துட்டு கிறிஸ்துவின் மெம்பராக ஆக முடியாது. சபைக்கு நாங்களும் போனோம், நம்மளும் சபைக்கு சண்டே வந்துட்டு போகலாமே தவிர்த்துட்டு, கன்வென்ஷனுக்கு வருஷம் வந்துட்டு போகலாமே தவிர்த்துட்டு கிறிஸ்துவனுடைய அங்கத்தாக நம்ம என்ன பண்ண முடியாங்க, மாற முடியாது. அப்போ நமக்கு என்ன வேணும்னா கிறிஸ்துவனுடைய சாயல் வேணும், அந்த வஸ்திரம், அந்த லினன் வேணும். அது ஒரு ஒப்பற்ற வஸ்திரம், அது மற்றவர்களுக்காகவே வாழுகிற வஸ்திரம், அது பரிசுத்தமானது. அந்த வஸ்திரத்தை நம்ம என்ன பண்ணுங்க, தரித்து கொள்ள தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவருக்கும் பரிசுத்தாவை தந்து வழிநடத்துவாராக. ஆமென்.